இஸ்லாமியர்கள் மீது இந்தியா முழுக்க பரப்பப்பட்ட அந்த வெறுப்பின் அந்த அந்த நச்சு அந்த நச்சுத்தன்மை தமிழ்நாட்டில் பரவாமல் இருந்ததுக்கும் இருப்பதற்கும் காரணம் பெரியார் உருவாக்கிய அந்த மனநிலை. அது இல்லாமல் இயல்பாகவே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை. இந்த ரெண்டும் இணையறதுனால தான் இது அவ்வளவு ஒரு அற்புதமான மண்ணாக இருக்கு. இதை பிரிக்கணும்னா பெரியாரை இங்கிருந்து பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நீங்க ஒரே ஒரு செய்தியை நானே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்ச ஒரு செய்தி உண்டு. ஃபரூக் என்ற திராவிடர் கழக தோழர் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால் கொல்லப்பட்டார். அப்போ எல்லா பெரியாரிய தோழர்களுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி, கோபம். அப்போ அது கொஞ்சம் வளர்ந்தா கிட்டத்தட்ட இவங்க எப்படி ஒரு இடத்துல குண்டு வச்சுட்டாங்கன்னா, அது இப்போ மாலேகான் போன்ற இடங்கள்ல இவங்க சாமியார் அணி தான் குண்டு வச்சிருக்கு அப்படின்னு தான் கேஸ் நடந்து தீர்ப்பும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ அவங்க அதை மாத்துறாங்க. அது நாங்கள் தான் வச்சோன்னு சொல்லி அசீமானந்தான்னு ஒரு அவங்க வனவாசி கல்யாண் தலைவர் பேட்டியை கொடுத்தாரு. அவங்களுக்கெல்லாம் நான் தான் அடைக்கலம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி. இவங்களே ஒரு இஸ்லாமியர் வேடத்தில் ஒரு இடத்துல குண்டு வச்சுட்டு அதில் 10 பேர் நம்மளை சார்ந்தவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னால் அங்கே மக்கள் நிதானமாக இருக்க மாட்டாங்க. அவங்க கோபம் இஸ்லாமியர்கள் மீது திரும்பும். இந்த மாதிரி ஒரு ஆபத்து ஃபரூக் கொலை செய்யப்பட்ட போது பெரியாரிய உணர்வாளர்கள், திராவிட கொள்கை உள்ளவர்கள், அவங்க எல்லாருக்குமே ஒரு கோபம் வந்தது. உடனடியாக ஜவாஹிருல்லா போன்றவர்கள் அந்த இடத்துல நின்று இது எவ்வளவு பெரிய காட்டுமிராண்டித்தனம் அப்படின்னு அதை வெளிப்படையாக அவங்க கண்டித்து அந்த இடத்த அந்த அமைதியை சரி பண்ணாங்க. அதுக்கு பிறகு அது ஒரு 4 பேர் செய்த ஒரு வெறிச்செயல். அதுக்கு மொத்த சமூகத்தின் மீதும் நீங்கள் வெறுப்பை காட்டக்கூடாது அப்படிங்கிறது அப்புறம் நிதானமாக வந்தது. இப்போ இந்த தன்மை, இந்த ஒரு நிதானம் வரக்கூடிய சூழல் இருக்கு இல்லையா, நீங்கள் அப்படி பாதிச்சா கூட அந்த பக்குவம் எங்கேருந்து வந்தது? நம்ம தோழரே ஒருத்தர் பலியாக இருக்காரு அப்படின்னா அது சிலர் செய்தது, அது சமூகத்தினுடைய குற்றம் அல்ல அப்படிங்கிற இந்த நிதான பார்வையை உடைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் சதி பண்ணுது. அந்த சதிக்கு அவர்கள் சீமான் மூலமாக இஸ்லாமிய சிறுவர்களை, இளைஞர்களை, பெண்களை விட்டு அவங்க பெரியாரை பற்றி பேச வைக்கிறாங்க.